Hello viewers, welcome to our channel Sara Tamil Beauty Tips. இந்த வீடியோல பேப்பர் டிஷ்யூ யூஸ் பண்ணி மல்லிகைப்பூ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளா பண்ணிரலாங்க. மேக்ஸिमम பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல இருந்து பாக்கும்போது மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கும். சோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்துர்க்கேன். green and yellow அதாவது அந்த greenish கலர் கிடைக்கிறதுக்காக அந்த கலர் எடுத்துர்க்கேன். ஒரே ஒரு டூத் பிக். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், டிஷ்யூ பேப்பரை வந்து ஒரு 2-3 டிஷ்யூ மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு ஈக்குவலான ஷேப்பில் வந்து அந்த டிஷ்யூ வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த மல்லிகைப்பூ ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நாளாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கும்போது ஏற்கனவே டிஷ்யூ வந்து ஹோல்டாகி தான் இருக்கும் இல்லைங்களா, நாளாக மடித்து தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இப்படி கட் பண்ணும்போது ஒரு சில பீசஸ் வந்து ரெண்டாக இருக்கும். ஸோ அதாவது ஒரு ஸ்கொயர் ஷேப் இல்லாமல் ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் வந்து நடுவில் இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, தனித்தனியாக கட் பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு 2-3 மல்லிகைப்பூ மொட்டு வந்து நம்மளால் செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், எல்லா டிஷ்யூஸையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. டூத்பிக்கோட அந்த ஷார்ப் எட்ஜ் எடுக்கக்கூடாதுங்க, அந்த இன்னொரு எட்ஜ் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் எடுக்கணும். இப்போ பாருங்கள், ரெண்டாக ஃபோல்டாக இருக்கும் இல்லையா, அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய 2 ஷீட் நான் எடுத்திருக்கேன். இதையும் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் மடித்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு அந்த மல்லிகைப்பூக்கு அந்த திக்னஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் இதோட சென்டரில் அந்த டூத்பிக்கை வந்து வைங்க. டூத்பிக் வந்து ஜஸ்ட் நம்ம அந்த ஷேப் கொடுத்து ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி நல்லா திக்காக பிடிச்சிட்டு அதில் இன்னொரு எட்ஜை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இப்போது அந்த நீட்டிட்டு இருக்க 2 சைடையும் வந்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க போதும். ஸோ இந்த மாதிரி 2 சைடு சுற்றி நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். இப்போது சிங்கிள் ஷீட்டாக இருக்கும் இல்லைங்களா, வெறும் ஒரு ஷீட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்து திரும்ப இதே ப்ரொசீஜர் தான். ஸோ அதோட சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து விட்டுக்கோங்க. ஸோ அந்த 2 சைடும் இருக்கிறத வந்து அமுத்தி விட்டுருங்க. அதவே அப்படி இந்த பக்கம் திரும்பி அந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கிறத வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க போதும், அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு டிஷ்யூ. ஸோ இதில் வந்து மொத்தமாக வந்து 4 ஸ்கொயர் ஷேப் டிஷ்யூஸ் வந்து நம்ம வைப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் கிளியராக காமிச்சிருப்பேன். ஸோ அதை டபுள் சைடு இருக்கிறத வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுறணும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் கிழிஞ்சு போயிடும். ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டூத் பிக்கை வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துகிட்டு லைட்டாக வந்து உங்களுக்கு வந்து அந்த நம்ம உள்ள 4ஆக மடித்த டிஷ்யூ வந்து நல்லா திக்காக இருக்கும். ஸோ மேலால் இருக்க டிஷ்யூஸை வந்து லைட்டாக அந்த மாதிரி சுற்றி விடுங்க. அவ்வளோதாங்க. அப்படியே செட் ஆகுது. இதில் க்ளூலாம் நீங்கள் போட்டு ஸ்டிக் பண்ணணுன்னே இல்லை, அப்படியே வந்து லைட்டாக சுற்றி விட்டிங்கனாலே ஸ்டிக் ஆயிரும். ஸோ பாருங்கள், நான் இன்னொரு தடவை காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து 4 ஷீட் எடுத்துக்கோங்க, 4 ஸ்கொயர் ஷேப் ஷீட் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி சின்ன ஸ்கொயர் ஷேப்பாக 4ஆக வந்து மடித்து வச்சுக்கோங்க. திரும்பி வந்து இந்த டூத் பிக்கை வந்து சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அந்த சமோசா ஷீட் மாதிரி முக்கோண ஷேப்பில் வந்து இதை வந்து மடித்து விட்டுக்கணும். அதே மாதிரி 2 சைடில் இருக்கிறத வந்து ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்க போதும், ரொம்ப அழுத்தியில் ப்ரெஸ் பண்ண வேண்டாம், மடங்கினாலே போதும். அதே மாதிரி சைடில் இருக்கிறது மடக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக எதுக்காக ஷீட் வைக்கிறோன்னா, சப்போஸ் உங்களுக்கு மேலே இருக்கிறது வந்து லைட்டாக உங்களுக்கு நீங்கள் அதை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி விடுவீங்க இல்லையா கடைசியாக, அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேப்பர் கிழிஞ்சு வெளியே வராது. லைட்டாக கிழிஞ்சாலும் பூ மலர்ந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து தனித்தனி ஷீட்டாக வந்து இந்த மாதிரி நான் வைக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஒரு 2-3 வந்து நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் தானாக உங்களுக்கு வந்துடும், ரொம்ப ஸ்பீடாக வந்துடும். நான் வீடியோக்காக ரொம்ப ஸ்லோவாக எடுத்து காமிச்சிருக்கேன். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதோட எட்ஜஸை மட்டும் கையில் பிடிச்சிட்டு டூத் பிக்கை வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு அந்த உள்ள திக்காக தான் இருக்கும் உங்களுக்கு அந்த ஷீட்டு. ஸோ லைட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். நம்மளுக்கு மொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், இதே மாதிரியே வந்து நம்ம எல்லா ஷீட்ஸையும் வந்து நம்ம பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ பாருங்கள், நான் மேக்ஸிமம் மொக்கு வந்து செஞ்சுட்டேன். இப்போது பெயிண்ட் எடுத்துக்கலாம். க்ரீன் ப்ளஸ் எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு அந்த ரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர், அந்த மொக்கோட கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டார்க் க்ரீனும் எல்லோவும் எடுத்துக்கிட்டால் கூட பரவாயில்ல. இல்லை லைட் க்ரீன் உங்களுக்கு கிடச்சதுன்னா வந்து லைட் க்ரீனும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2 பெயிண்ட்டையும் வந்து ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணுங்கள். நான் வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட்டு தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. பட் வந்து வாட்டர் கலர் வேண்டாம். ஏன்னா வந்து டிஷ்யூ வந்து ஈரமாயிடும், ப்ளஸ் வந்து அது கிழிஞ்சு போயிடும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். நம்ம பெயிண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நம்ம விரலில் எடுத்துகிட்டு அதில் வந்து அப்படியே ஒட்ட போகிறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி 2 விரலில் வந்து அந்த பெயிண்ட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஒவ்வொரு பட்ஸும் எடுத்து அந்த காம்பு பகுதி இருக்கும் இல்லையா, அதை வந்து ஜஸ்ட்டு வந்து திருகி விடுங்க. அதாவது இந்த மாதிரி லைட்டாக சுற்றி விடுங்க. ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டிக் ஆயிரும், ஒட்டிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கலர் வந்து அதில் இருக்கும். ஸோ பார்க்குறக்கு ரியலாக ஒரு மொக்கு இருக்க மாதிரியே இருக்கும். ஜஸ்ட்டு வந்து பெயிண்ட்டை கையில் தொட்டுட்டு சும்மா திருப்பி விடுங்க. அப்போ வந்து நல்லா அந்த மொக்கு வந்து செட் ஆகி நின்றுக்கும். உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வரவே வராது. உங்களுக்கு க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணணும்லாம் இல்லை. ஸோ இதே மாதிரியே வந்து எல்லாத்தையும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷமாவது வந்து நல்லா காய விடணும். இல்லைனா வந்து அந்த ஒயிட் கலரில் வந்து அந்த க்ரீன் கலர் பட்டு ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்துலேயும் வந்து க்ரீன் கலர் அப்ளை பண்ணி காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை வந்து நான் வந்து கட்டி காமிக்கிறேன். நான் வந்து 2 விதமாக வந்து கட்ட போகிறேன். ஸோ ஒன்று வந்து நல்லா உருட்டி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி உள்ளன் த்ரெட்டு தான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஒரு சைடு வந்து அதோட எண்டில் வந்து நாட் போட்டுட்டு கொஞ்சம் நூல் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இந்த லென்த்துக்கு தான் வந்து நமக்கு அந்த பூ வந்து கட்ட வரும். ஸோ அந்தளவுக்கு லென்த்தில் விட்டுட்டு நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே வந்து பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நார்மலான முடிச்சு நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து டிக்டாக்ல வந்து இடையில ரொம்ப ஃபேமஸாக இருந்த அந்த பூ கட்டுற மெத்தட் தான். ஸோ இது வந்து நான் டபுள் நாட் போட்டுக்கிறேன், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. இப்போ வந்து நம்ம அந்த நாட் போட்ட சைடு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சைடு வந்து உங்களை பார்த்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதோட அந்த எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுருக்க நூல் வந்து அந்த ஆள்காட்டி விரலில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி அந்த விரல் மேலே வச்சுட்டு பூவை வச்சுட்டு ஜஸ்ட் அந்த பூவை மட்டும் சுற்றுங்க. அந்த பூவோட காம்பு மட்டும்தான் இந்த மாதிரி சுற்றணும். ஸோ ஃபுல்லாக சேர்த்து சுற்றக்கூடாது. அப்புறம் அந்த மெதுவாக அந்த காம்பை வந்து வெளியே எடுத்து விட்டுருங்க. அடுத்து திரும்பி அதே பொசிஷனில் இன்னொரு பூ வச்சுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி சுற்றுங்க. இது ரொம்ப ஈஸி தாங்க. பூ கட்ட தெரியாதவங்களும் வந்து இந்த மெத்தட் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூ கட்ட தெரியாது. நான் இந்த மெத்தட் வந்து பழகினதுக்கப்புறம் தான் வந்து அந்த சாதா ஸ்ட்ரிங்கே வந்து நான் பழகினேன். ஸோ இது ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஒரு 2 தடவை பண்ணிங்கன்னா 3ஆவது தடவை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் டைட்டாக பிடிச்சிக்கணும். உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய நூல் இருக்கும் இல்லையா, அதை ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கணும். அதை லூஸாக விட்டிங்கன்னா உங்களுடைய மொத்த ஸ்ட்ரிங்கும் வந்து லூஸ் ஆயிரும். இது ஜஸ்ட் வந்து அந்த மாலை கட்டுற மெத்தடு தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். அது எப்போதும் போல் சாதா நாட் இருக்கும் இல்லைங்களா, அதை ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு சாதா நாட் வந்து நான் அந்த 2 நூலை வச்சு போட்டுறேன், அவ்வளோதான். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதா ஸ்ட்ரிங் ஏற்கனவே வந்து எப்படி பூ கட்டுறது, ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டுறது அப்படின்றதுக்கு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் என்னோடய சேனல் வந்து செக் பண்ணி பாருங்கள். எப்படி வந்து ஒவ்வொரு பூவாக வந்து நம்ம வந்து வைக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும். இப்போ இது வந்து அதே மாதிரி ஒரு மெத்தடில் வந்து எப்படி கட்டலாம் அப்படின்றத வந்து காமிச்சிருக்கேன்.
ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் வந்து இதை வந்து செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.